முள்ளங்கி வச்சு இன்றைக்கி ஒரு அட்டகாசமான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்காதவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மெல்லே தெரியாது, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி முள்ளங்கி முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு முள்ளங்கியை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நான் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு, அது கூடவே வந்து பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ரைஸை ஆட் பண்ணி ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம அட்டகாசமான முள்ளங்கி முட்டை சாதம் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுத்தமாக முள்ளங்கி ஸ்மெல்லே வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம வீடு கொண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. டாடா பாய்.